திறன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஷின்ஸ், அப்புறம் புக் சம்ஸ், இது எல்லாத்தையும் மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். மொத்தம் 20+ மாடல்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா மாடல் 8. ஓகேங்களா? இந்த மாடல் எல்லாத்தையுமே பார்த்துட்டிங்கனாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய எதுக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை, எந்த கொஷனுக்கும். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்ட் 3 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கோம். இது வந்து பார்த்தோன்னா பார்ட் 4 வீடியோ. ஓகேங்களா? இந்த மாடல் எல்லாமே கொஞ்சம் டிகிரி ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகேங்களா? 34th சம். ஓகேவா? ஒரு தொகைக்கு தனி வட்டி மூலம் 3 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை வந்து பார்த்தோன்னா 815 மற்றும் 4 ஆண்டுகளில் கிடைக்கும் மொத்த தொகை வந்து பார்த்தோன்னா 854 எனில் மூலத்தொகை யாது? ஒரு தொகை இருக்குதான், அந்த தொகை எவ்வளோன்னு தெரியாது. அது வந்து பார்த்தோன்னா 3 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா என்னவா மாறுதான், 815 மாறுதான். ஓகேங்களா? 815 மாறுது அப்படின்னா இது வந்து பார்த்தோன்னா என்னது அமௌண்ட்டு. ஓகேங்களா? அதுக்கடுத்தது 4 வருஷத்தில் இந்த தொகை வந்து பார்த்தோன்னா என்னவா மாறுதான், 854 மாறுதான். அது எப்படி எழுதலான்னா, நான் சொல்கிற மாரி எழுதிங்க. அசல் வந்து பார்த்தோன்னா தெரியாது, ஒரே அசல் தான் ரெண்டுத்துக்கும். ஓகேங்களா? 3 வருஷத்தோடைய வட்டிக்கும் 4 வருஷத்தோட வட்டிக்கும் ஒரே அசல் தான். ஃபஸ்ட்டு அதை ஞாபகம் வச்சுங்க. n = 2 சாரி n = 3. 3 வருஷத்துக்கு எவ்வளோ மாறுதான், 815 மாறுதான். ஓகேவா? அதுக்கடுத்தது 4 வருஷத்துக்கு n = 4 வருஷத்துக்கு 854 மாறுது. ஓகேங்களா? இப்போது வட்டியை நம்ம கண்டுபிடிக்கும் போது ஒரு கான்செப்ட் ஒன்று பார்த்தோம். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்ட் 1 வீடியோவில் ஒரு இது கான்செப்ட் சொல்லியிருப்பேன். பி வந்து பார்த்தோன்னா 1000ன்னு எடுத்தீங்கன்னா இதில் 10% வட்டினா 100. ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா 1 இயரில் வந்து பார்த்தோன்னா ரூ. 100 வட்டி. செகண்ட் இயரில் எடுத்திங்கன்னா இதே 10%ன்னு போட்டிங்கன்னா ரூ. 100 வட்டி. மொத்தமாக ரூ. 200 வட்டி. ஓகேங்களா? இப்போ வருஷத்துக்கு வந்து பார்த்தோன்னா அசல் வந்து பார்த்தோன்னா மாறாது. ஓகேங்களா? நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு சேஞ்ச் பண்ணால் தான் மாறும். இப்போ ஃபஸ்ட் இயருக்கு 10%, செகண்ட் இயருக்கு வந்து பார்த்தோன்னா 12% சேஞ்ச் பண்ணால் தான் மாறும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அது வந்து பார்த்தோன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாது. ஓகேங்களா? புரியுதுங்களா? அப்போ வருஷத்துக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா வட்டி வந்து பார்த்தோன்னா ஒரே இதுவாக தான் இருக்கும். ஓகேங்களா? வட்டி வந்து பார்த்தோன்னா ஒரே இதுவாக தான் இருக்கும். இப்போ 100னா அப்படியே வட்டி வந்து பார்த்தோன்னா 100 அந்தமாரி தான் கண்டினியூவாக கிடச்சிட்டே இருக்கும். அதேமாரி அசல் வந்து பார்த்தோன்னா வருஷத்துக்கு மாறாது, ஒரே அசலாக தான் இருக்கும். ஓகேங்களா? இது ஏன் சொல்கிறேன்றது இப்போ பாருங்கள். இப்போ இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னு பாருங்கள். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சா, இப்போ 3 வருஷம் முடிவில் அவன் வந்து பார்த்தோன்னா 815 கட்டுறான். பேங்க்கில் வந்து 815 கட்டுறான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது, அசல் இருக்குது, வட்டி இருக்குது. ஓகேவா? 3 வருஷம் முடிவில் என்ன எடுத்துன்னு வந்து கட்டுறான், 815 எடுத்துன்னு வந்து கட்டுறான். அதுக்கப்புறம் 4 வருஷம் முடிவில் ஒன்றுத்தை எடுத்துன்னு வந்து கட்டுறான். அதில் வந்து பார்த்தோன்னா அசல் இருக்குது, வட்டியும் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா அசல் இருக்குது, வட்டியும் இருக்குது. ஓகேவா? அசல் இருக்குது, வட்டி இருக்குது. அப்போது இந்த ரெண்டு இதுலேயுமே அசல் இருக்குது. ஆனால் இந்த 3 வருஷத்துடைய முடிவுலையும் 4 வருஷம் முடிவுலையும் என்ன டிஃப்ரென்ஸு, ஒரு வருஷத்தோடைய வட்டி வந்து பார்த்தோன்னா கூடி இருக்குது. அதுதான் வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட். புரியுதுங்களா உங்களுக்கு கான்செப்ட்டு? ஃபஸ்ட்டு இதுக்கும் 3 வருஷத்தோட இதுல என்ன இருக்குது, அசலும் இருக்குது, இதில் வட்டியும் இருக்குது. ஓகேங்களா? 4வது வருஷத்தோட இதுலேயும் அசலும் இருக்குது, வட்டி இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்னென்னா, 4வது வருஷத்தோடைய வட்டி என்னான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா 4வது வருஷத்தோடைய அந்த வட்டி என்னான்ட்டு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அந்த வட்டி தான் வந்து பார்த்தோன்னா எல்லா வருஷத்துக்கான வட்டியாக இருக்கும். ஓகேங்களா? கான்செப்ட் புரிஞ்சிச்சா? இது ரெண்டுத்தையும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிங்க. ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன, 39. ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் 39. ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா இயர் படி டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு 3 இயர் இருக்குது. அதுக்கடுத்தது இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் வேல்யூ வந்து பார்த்தோன்னா 4 இயர். அப்போ இயர் படி ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்னா 1 இயர். 1 இயருக்கான இங்கே இயர் எல்லாம் மென்ஷன் பண்ண தேவையில்ல. இயர் வந்து மேலே மென்ஷன் பண்ணிக்கலாம். இங்கே ருப்பீஸ் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஒரு இயருக்கான வட்டி வந்து பார்த்தோன்னா 39. இது ரெண்டுத்தில் வந்து பார்த்தோன்னா லோவஸ்ட் இயர் எதுன்னு பாருங்கள். 3 தான் லோவஸ்ட் இயர். அப்போ 3 வருஷத்தோடைய வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷத்தோடைய வட்டி 39னா 3 வருஷத்தோடைய வட்டி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? வட்டினா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே? வட்டினா என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கிடைக்கும். இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணலாமா? இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ x = என்ன வரும்னா 117 வரும். x = 117 வரும். இது வந்து பார்த்தோன்னா எதோடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 3 வருஷத்தோடைய n = 3 இயர்ஸ், 3 வருஷத்தோடைய வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போது
அமௌண்ட் ஈக்குவல் டு என்ன இருக்குது 815ன்னு இருக்குது. 3 வருஷத்தோடைய அமௌண்ட் வந்து என்னவா இருக்குது 815 இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது அசல் இருக்குது வட்டி இருக்குது. ஓகே, இதில் வந்து பார்த்தோன்னா அசல் இருக்குது வட்டி இருக்குது. இதில் அசலை கழிச்சிட்டா என்ன கிடைச்சிடும் வட்டி கிடைச்சிடும். இதே வட்டி கழிச்சிட்டா என்ன கிடைக்கும் அசல் கிடைக்கும். ஓகேவா, அப்போ நாங்கள் செகண்ட் மெத்தட் தான் பயன்படுத்துகிற போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தோன்னா வட்டி கழிக்க போகிறோம். 117 ரெண்டுத்தையும் கழிச்சா என்ன வருதுன்னா 698ன்னு கிடைக்குது. ஓகேவா, இது வந்து பார்த்தோன்னா என்னது அசல். ஓகேவா, P ஈக்குவல் டு 698. ஓகேவா, அவன் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினில் மூலத்தொகைன்னு தான் கேட்டிருக்கான். மூலத்தொகைன்னா என்னென்னா அசல். புரியுதுங்களா இந்த மெத்தட் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் குழம்பும். கொஞ்சம் கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா கண்டினியூவாக பாருங்கள். புரியலாம் மறுபடியும் ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையும் வட்டி விகிதம் காண்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா மூலத்தொகை ஒரே இதுதான் கேட்டிருந்தான், அசல் மட்டும்தான் கேட்டிருந்தான். ஆனால் இதில் பாருங்கள் அசல் மட்டும் கேட்கல, இதில் வந்து பார்த்தோன்னா அதோடைய வட்டி விகிதத்தையும் கேட்டிருக்கான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இதில் இந்த மாதிரி பாக்ஸ் மெத்தடில் எழுதிக்கலாமா. 2 ஆண்டுகளில் என்ன கிடைக்குது 6200 ஆகவும் 2 ஆண்டுகளில் 6200 மாறுது. அப்படின்னா என்ன அது டோட்டல் அமௌண்ட்டு 3 ஆண்டுகளில் 6800 உயர்கிறது. அப்போ இது வந்து பார்த்தோன்னா இதோடைய 3 வருஷத்தோடைய டோட்டல் அமௌண்ட்டு. ஃபஸ்ட்டு அசல் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியாது. இது வந்து பார்த்தோன்னா n ஈக்குவல் டு 2 இயரில் வந்து பார்த்தோன்னா என்ன மாறுதுன்னா 6200 மாறுது. ஓகே, 6200 மாறுது. அதுக்கடுத்து 3 இயர் n ஈக்குவல் டு 3 இயரில் வந்து பார்த்தோன்னா இது என்ன மாறுது 6800 மாறுது. ஓகேங்களா, புரியுதுங்களா. இப்போது இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை பார்த்தா நம்மளுக்கு வட்டி வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம். இயற்படி டிஃப்ரென்ஸ் எவ்வளோ 1 இயர். அப்போது 1 இயருக்கான வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, 1 இயருக்கான வட்டியை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா, 1 இயர் ஈக்குவல் டு அதுக்கான வட்டி எவ்வளோ. அப்போ இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா இதுக்கான வட்டியை கண்டுபிடிச்சிடலாம். இது ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன 600. ஓகேவா, அப்போ ஒரு வருஷத்தோடைய வட்டி 600. இது ரெண்டுத்தில் லோவஸ்ட் வேல்யூ எது 2 தான் லோவஸ்ட் வேல்யூ. 2 போட்டாச்சு. அதாவது அதோடைய ஆண்டுகளில் எது கம்மி. ஓகே, ஏன் கம்மியாக இருக்கிறது எடுக்கிறோமா, நீங்கள் அதிகமாக இருக்கிறது கூட எடுக்கலாம். அதிகமாக இருக்கிறது எடுத்தால் கொஞ்சம் வேல்யூ பெருசாக போகும், அதனால் கம்மியாக இருக்கிறது எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 1200. இது வந்து பார்த்தோன்னா 2 ஆண்டுகளுடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், 2 ஆண்டுகளுடைய தனி வட்டி தான் 1200. ஓகேங்களா, இப்போது 2 ஆண்டுகளுடைய அமௌண்ட் எவ்வளோ 6200. இதில் வந்து பார்த்தோன்னா அசல் இருக்குது தனி வட்டி இருக்குது. இதில் அசலை கழிச்சிட்டா தனி வட்டி கிடச்சிரும், தனி வட்டியை கழிச்சிட்டா அசல் கிடச்சிரும். நம்ம என்ன பண்ண போகிறோம் தனி வட்டியை கழிக்கிறோம். தனி வட்டியை கழிச்சிட்டா என்ன கிடைக்குது 0005. இது வந்து பார்த்தோன்னா அசல். ஓகே, அசல் கிடைச்சாச்சு. ஃபஸ்ட்டு இது தொகையை கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் வந்து பார்த்தோன்னா வட்டி விகிதத்தை கேட்டிருக்கான். அப்போ வட்டி விகிதத்தை கண்டுபிடிக்கலாமா. வட்டி விகிதம் அது என்ன ஃபார்முலா எஸ்ஐ ஈக்குவல் டு PNR/100 ஃபார்முலா. இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கிறோம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 2 வருஷத்துக்கான வேல்யூ வந்து பார்த்தோன்னா எல்லாமே இருக்குதா. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது 2 வருஷத்துக்கான, அசல் இருக்குது. இது பாருங்கள் 2 இயருக்கான தனி வட்டி நம்மளுக்கு தெரியும். அதனால் வந்து பார்த்தோன்னா 2 இயரை வச்சு நம்ம நகர்த்தின்னு போயிடலாம். ஓகேவா, 2 இயர் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தோன்னா 2 இயருக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 1200ன்ட்டு. இதுக்கான அசல் வந்து பார்த்தோன்னா தெரியும், எல்லாத்துக்கான அசலும் ஒன்று தான். என் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறோம் 2 இயருக்கான இது தானே எடுத்துருக்கோம், அது போட்டாச்சு. இன்ட்டு ஆறு தான் கண்டுபிடிக்க போகிறோம். போட்டாச்சா, 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு, 1 ஜீரோக்கு 1 ஜீரோ கேன்சல், 5 2s are 10, 5 4s are 20, 24 வருதா. இப்போது 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 12. ஓகேவா, அப்போ R ஈக்குவல் டு 12% தான் இதுக்கான ஆன்சர். புரியுதுங்களா உங்களுக்கு. இந்த கான்செப்ட் வந்து பார்த்தோன்னா புரியறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். புரிஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், இது வந்து பார்த்தோன்னா கண்ணை மூடிட்டு தூக்கின்னு போகிற சம். ஓகேங்களா, இது 36th சம். ஒரு குறிப்பிட்ட அசலானது 6 ஆண்டுகளில் 8880 ஆகவும் 4 ஆண்டுகளில் என்னவா 7920 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் என்பது என்ன. இதில் வந்து பார்த்தோன்னா அசல் மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்போ என்னன்னா ஃபஸ்ட்டு அசல் வந்து பார்த்தோன்னா தெரியாது, அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். இது வந்து பார்த்தோன்னா 6 வருஷத்தில் எவ்வளோவா மாறுதான் 8880 இருக்குதான். அதுக்கடுத்தது
4 வருஷமா? அப்போ இதை விட சின்னதாக இருக்கும். 4 வருஷத்தில் அது என்னவா மாறுதான்? 7920 மாறுது. ஓகே, புரியுதா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு பெரிய வேல்யூ கொடுத்துறான், செகண்டு சின்ன வேல்யூ கொடுத்துறான். 6 வருஷத்தில் 8880 இருக்குதான், 4 வருஷத்தில் 7920 ஆகுதான். ஓகேங்களா? இப்போது இயர் படி ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன? இயர் படி ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டு 2 இயரா? 2 இயர். ஓகே, இயர் படி ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்னன்னா 2 இயர். அப்போது இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சா 2 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதில் எத்தனை வருஷம் இருக்குதோ, ஓகேவா? இப்போ 4, 5, 10 வருஷம் கூட வரலாம். ஓகேவா? 10 வருஷம்னு வந்தால் கூட ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் 10 வருஷம்னு வந்தால் கூட அந்த 10 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சலாம். அதாவது இந்த 2 ஏன் வருதுன்னு புரியுதா? 6 வருஷம் 4 வருஷம் இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணனா கிடைக்குது, இந்த 2ன்னு கிடைக்குது. அதாவது இது ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 வருஷம். இப்போ இயர் படி டிஃப்ரென்ஸ் 2 இது கண்டுபிடிச்சாச்சு. இப்போது வேல்யூ படி ரூபாயில் கண்டுபிடிக்கலாம். ரூபாயில் கண்டுபிடிச்சா இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன கிடைக்கும்? 960ன்னு கிடைக்கும். 960ன்னு கிடைக்கும். ஓகேவா? அப்போ இந்த 960ன்றதுக்கு 2 வருஷத்தோட வட்டி புரியுதா? இதில் 4 வருஷத்தில் 7920 கட்டிட்டான். இதில் வந்து பார்த்தோன்னா அசல் இருக்குது ப்ளஸ் வட்டி இருக்குது. ஓகேவா? 6 வருஷம் முடிவில் அசல் கட்டுறான், வட்டி கட்டுறான். ஓகேவா? இப்போ அசல் வந்து பார்த்தோன்னா மாறவே மாறாது, ரெண்டுத்துலேயும் சேமாக தான் இருக்கும். ஆனால் வட்டி தான் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இது ரெண்டுத்துலையும் என்ன டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு? 2 வருஷம் சேஞ்ச் ஆகிருக்குது. அப்போ 2 வருஷம் வட்டி இவன் கூட்டி கட்டிருப்பான். அதுதான் இந்த கான்செப்ட். புரியுதுங்களா? இப்போ 2 வருஷத்துக்கான வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இது ரெண்டுத்துக்கும் சின்ன வேல்யூ இது 4 தான் சின்ன வேல்யூ. அப்போ 4 போட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கான வட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். 4 வருஷத்துக்கான வட்டி என்னன்னா, இப்போ இருங்க, கேன்சல் பண்ணால் 2 2 சார் 4. இப்போ 2ன்னு இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஓகேங்களா? இப்போ கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 1920 கிடைக்கும். 1920 கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்போது இது வந்து பார்த்தோன்னா எதற்கான வட்டி அப்படின்னா 4 வருஷத்துக்கான வட்டி. ஓகே, சாரி, ஆமாம், 4 வருஷத்துக்கான வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஏன்னா 4 இயர்ஸ் தானே எடுத்தோம். அப்போது 4 வருஷத்துக்கான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1920. 1920ன்றது 4 வருஷத்துக்கான வட்டி. இப்போ 4 வருஷத்துக்கான அமௌண்ட் எவ்வளோ? 7920ன்னு கண்டுபிடிச்சோம். ஓகேவா? இது அசல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஓகே, அசல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே இருக்குது. இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை கழிச்சா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1920 கழிச்சா இது வந்து பார்த்தோன்னா 4 வருஷத்துக்கான வட்டி இல்லையா? இது கழிச்சா என்ன கிடைக்குது? அசல் கிடச்சிடுது. அசலோடைய வேல்யூன்னா 6000. ஓகேவா? 6000 கிடச்சிடுது. அவன் வந்து பார்த்தோன்னா அசலை மட்டும்தான் கேட்டிருக்கான். அப்போ அசல் வந்து பார்த்தோன்னா 6000 கண்டுபிடிச்சோம். இதுக்கப்புறம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கேட்டிருந்தானா அந்த வட்டி வச்சு நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடணும். ஓகேவா? அவன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்கல, அவன் இதோடு நிறுத்திட்டான், அசலோடு நிறுத்திட்டான். ஓகேங்களா? அதுக்கடுத்தது 37வது சம் பாருங்கள். 37வது சம், ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகளில் 10,400 ஆகவும் 3 ஆண்டுகளில் 9,440 9,440 ஆகவும் மாறுகிறது எனில் அசல் மதிப்பு என்ன? ஒரு குறிப்பிட்ட அசலானது 5 ஆண்டுகள் என்ன ஆகுதான்? 10,400 மாறுதா? அப்போ இது வந்து பார்த்தோன்னா என்ன? அது 5 ஆண்டுகள் n = 5. 10,400. ஓகேவா? 10,400 மாறுது. ஓகேவா? அசல் எதுன்னு தெரியாது, நம்ம அசல் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது 3 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா 9,440 மாறுது. 9,440 மாறுது. ஓகேவா? இப்போ இதுதான் சம்மு. ஓகேங்களா? இதுலேருந்து அசல் கண்டுபிடிக்க போகிறோம். இயர் படி டிஃப்ரெண்ட் எவ்வளோ? இயர் படி டிஃப்ரெண்ட் எவ்வளோனா 2 இயர்ஸ். இயர் படி டிஃப்ரெண்ட் 2 இயர்ஸ். ஓகேவா? ரெண்டுத்துக்கான ரூபாய் படி டிஃப்ரெண்ட், அதாவது ரூபாய்க்கான டிஃப்ரெண்ட்னா வட்டி. ஓகேவா? ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட்டை வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிச்சா 916 வருது. இது வந்து பார்த்தோன்னா 2 வருஷத்தோட வட்டின்னு மீனிங். ஓகேவா? 2 வருஷத்தோட வட்டி 916. ஓகேங்களா? இப்போது இது ரெண்டு லோயஸ்ட் வேல்யூனா 3. ஓகேவா? 3 கண்டுபிடிச்சா அப்போ 3 வருஷத்தோட வட்டி கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? இதை வந்து 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமா? 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 480. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள், இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிபிள் பண்ணுங்கள். எக்ஸ் ஈக்குவல் டு
480 இன்ட்டு 3 வந்து போட்டிங்கன்னா 1440 கிடைக்கும். 1440 கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். எதோட சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 1440ன்றது 3 வருஷத்தோடைய வட்டி. 3 வருஷத்தோட வட்டி கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இதை வச்சு 3 வருஷத்தோடைய அமௌண்ட்லேருந்து கழிச்சிங்கன்னா 3 வருஷத்தோடைய அமௌண்ட்டுன்னா 9440. இதை கழிச்சிங்கன்னா என்ன கிடைச்சிது? அசல் கிடைச்சிது. இதில் வந்து பார்த்தோன்னா பி ப்ளஸ் எஸ்ஐ இது ரெண்டுமே இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐயை கழிச்சிட்டிங்கன்னா அசல் கிடைச்சிது. 000 இது ரெண்டுத்தையும் கழிச்சா 8. ஓகேவா? அப்போ P = 8000 தான் ஆன்சர். ஓகே, P = 8000 ஆன்சர். ஓகேவா? வந்துச்சா? புரியுதா உங்களுக்கு இந்த சம்மு? ரொம்ப ஈஸியாக போடுற சம். மொத்த சம்மெல்லாம் ஃபார்முலா வச்சு போடுவோம். ஆனால் இந்த சம் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவே யூஸ் பண்ண மாட்டோம். ஈஸியாக போடுவோம். ஆனால் புரிஞ்சிக்கிறது கஷ்டம். அந்த இயரை நம்ம டிஃப்ரென்ஸ் எடுக்கிறத தப்பு பண்ணிட்டா மொத்தமாக சம்மு மாறிடும். ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாவில் போடுவாங்க நிறைய பேர். ஃபார்முலாலாம் போடாதீங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக நேர் விகிதம் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அதுக்கடுத்தது மாடல் 9. மாடல் 9 வந்து பார்த்தோன்னா இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஒன்றும் இல்லை, நான் சொல்கிற மாரி இது பண்ணிங்க. ஓகே, நான் சொல்கிற மாரி ஃபாலோ பண்ணிங்க. மாடல் 9 வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான சம் தான். ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அதன் தனி வட்டி விகிதத்தை பாருங்க. ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது எனில் அதன் தனி வட்டி வீதத்தை காண்க. அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கேட்டிருக்கான். ஓகேங்களா? இப்போது ஒரு அசல் இருக்குது. அசலோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா எவ்வளோன்னு தெரியாது. இது வந்து பார்த்தோன்னா 4 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா 2 மடங்காக மாறுதான். 2 மல்டிபிள்ஸ். ஓகேவா? இப்போ இது 100ன்னு எடுத்துட்டா இது வந்து பார்த்தோன்னா 200 மாறிடுது. 100ன்னு எடுத்துட்டா இது வந்து பார்த்தோன்னா 200 மாறிடுது. ஓகேவா? அப்போ இது 200ன்றது என்னது? அமௌண்ட். இதில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அமௌண்ட்டு இதில் வந்து பார்த்தோன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ப்ளஸ் இதில் வந்து பார்த்தோன்னா என்ன இருக்குது? அசல் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அசல் இருக்குது. அசல் வந்து பார்த்தோன்னா 100ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்டான 100ம் இருக்குது. ஓகேவா? வட்டியான 100 இருக்குது. அசல் வந்து பார்த்தோன்னா நம்ம 100ன்னு எடுத்துட்டோம். ஓகேவா? அப்போது இதுதான் கான்செப்ட்டு. ஓகேவா? அசல் வந்து பார்த்தோன்னா 100ன்னு எடுத்துட்டோம். அது வந்து 2 மடங்காக ஆகுதுன்னா அது கூட என்ன ஆயிருக்கும்? வட்டி வந்து பார்த்தோன்னா சேர்ந்துருக்கும். ஓகேவா? அதை மட்டும் கான்செப்டாக ஞாபகம் வச்சுங்க. நான் இது ஏன் சொல்கிறேன்ட்டு ஞாபகம் இது பண்ணிங்க. ஏன்னா இது வந்து பார்த்தோன்னா நான் ஷார்ட்கட் மெத்தடில் தான் போட போகிறேன். ஓகேங்களா? ஷார்ட்கட் மெத்தடில் தான் போட போகிறேன். நான் சொல்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு எந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ண தேவையில்ல. ஓகேவா? இதுக்கான ஃபார்முலாவே என்னென்னா, இப்போது 2 மடங்காக ஆகிறது அப்படின்னா இங்கே 2 மடங்காக ஆகிறதுனா 200 மாறுதுன்னு அர்த்தமா? ஆனால் நீங்கள் இந்த ஃபார்முலாவில் நான் சொல்கிற ஃபார்முலாவில் எடுக்கும்போது 100ன்னு எடுக்கிறோம். இதே 4 மடங்காக ஆகிறதுனா 400 ஆகுதுன்னு எடுக்கணுமா? அப்போது அதுலேருந்து என்ன பண்ணோம்? அசல் 100 கழிச்சிக்கிட்டா இதுக்கான வேல்யூ 300. ஓகேவா? இப்போது 5 மடங்காக ஆகிறதுனா 500. இதிலிருந்து ஒரு 100 அசல் பியோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா கழிச்சிட்டா என்ன இருக்குது? 400 இருக்கும். ஓகேவா? இது வந்து பார்த்தோன்னா வட்டியோடைய வேல்யூ. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? வட்டியோட வேல்யூ என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு இதில் 100 இருக்கும். அதுக்கடுத்தது 300. 3 மடங்குனா இதில் 200. ஓகேவா? ஒன்றும் இல்லை, அது 2 மடங்காக ஆகுறதுனா 200ன்னு வரும். அதுலேருந்து 100 கழிச்சிங்க. 100. ஓகேங்களா? இதேமாரி சம்மு நான் ஃபார்முலா எழுதுகிறேன் பாருங்க. NR = இப்போ 2 மடங்காக ஆகுறதுன்னு கொடுத்துட்டான். அப்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? 200ன்னு வருமா? 200லேருந்து 100 கழிச்சிட்டா 100. ஓகேங்களா? புரியுதாக்கா? இப்போது என்னோடைய வேல்யூ 4ன்னு கொடுத்துட்டான். அவன் என்ன கேட்குறான்? 6 கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேங்களா? இப்போ அப்படியே எண்ணுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 4 R = 100. ஓகேவா? 2 டேபிள் அடிச்சுன்னா 2 டைம்ஸு, இது 50 டைம்ஸ். மறுபடியும் 2 டேபிள் அடிச்சுன்னா 25 டைம்ஸ். R = 25%. ஓகேங்களா? இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எங்கெங்கேயோ சுற்றின்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் சுற்ற தேவையில்ல. ஈஸியாக ஃபார்முலா இந்தமாரி சின்ன ஃபார்முலாவில் போட்டு போயிட்டே இருக்கு. அதுக்கடுத்தது 39th சம் பார்க்கலாம். 39th சம், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10 வருடங்களில் தனி வட்டி மூலம் இரட்டிப்பாக வேண்டுமெனில் வட்டி விகிதம் என்னவாக இருக்க வேண்டும்? அதாவது ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்குது. அது வந்து பார்த்தோன்னா 10 ஆண்டுகள் முடிவில் வந்து பார்த்தோன்னா இரட்டிப்பா 2 மடங்காக மாறுது. ஓகேவா? நான் 2 மடங்காக மாறுதுன்னா என்ன வரும்னு சொல்லியிருக்கேன்? 200. இந்த 200லேருந்து 100 கழிச்சிங்க. 100 கழிச்சிட்டா என்ன கிடைக்குது? 100 தான் கிடைக்குது. அப்போது NR = 100. NR = 100ன்னு எழுதணும். அந்த வட்டியோடைய வேல்யூ மட்டும் எழுதணும். ஓகேங்களா? என்னோடைய வேல்யூன்னா 10.
6 தான் கண்டுபிடிக்கணும். அப்போது ஈக்குவல் டு 100. புரியுதுங்களா? இப்போது எந்த மடங்கு கொடுத்துருக்கானோ இப்போ 2 மடங்குனா 200ன்னு எழுதிப்போம். இதுலேருந்து 100 கழிச்சுப்போம். அசலை கழிச்சிட்டா அது என்ன கிடைக்குது? பேலன்ஸ் வட்டி மட்டும் கிடைக்குதா? வட்டி வந்து பார்த்தோன்னா 100ன்றது வட்டி. ஓகேங்களா? அந்த வட்டி மட்டும் தான் இங்கே எழுதுகிறோம். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட். அதை மட்டும் நல்லா தெளிவாக உள்ளே வாங்கிக்கோங்க. 0க்கு 0 கேன்சல், R ஈக்குவல் டு 10% தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 40th சம். 40th சம் வந்து பார்த்தோன்னா ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்காகிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கையை காண்க. இப்போ பாருங்கள், இந்த சம்மில் பாருங்கள், ஒரு குறிப்பிட்ட தொகையானது 10% தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்கு ஆகிறது எனில் ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன? ஓகேவா? R ஈக்குவல் டு என்ன கொடுத்துட்டான்? R ஈக்குவல் டு 10% கொடுத்துட்டான். N ஈக்குவல் டு கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா? எத்தனை மடங்கு கொடுத்துருக்கானோ அதை வச்சு தான் நம்ம ஃபார்முலா மேக் பண்ணுவோம். NR ஈக்குவல் டு 3 மடங்குன்னு கொடுத்துட்டான். அப்போ என்ன ஆகும்? 300 மாறும். 300லேருந்து 100 கழிச்சிக்க சொன்னோன்னா 100 கழிச்சிட்டா என்ன ஆகும்? 200. 200 தான் இந்த இடத்துல போடணும். ஓகேங்களா? அப்போது இதில் N வந்து பார்த்தோன்னா கண்டுபிடிக்க சொல்கிறான். ஓகேவா? ஆரோடைய வேல்யூ 10% கொடுத்துட்டான். 200. 0க்கு 0 கேன்சல். N ஈக்குவல் டு 20 இயர்ஸ். ஓகேவா? முடிஞ்சு போச்சா இந்த சம்மு? ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த கான்செப்ட் மட்டும் தெளிவாக அந்த ஃபார்முலா NR ஈக்குவல் டு 3 மடங்குனா 200, 2 மடங்குனா 100, இது மட்டும் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா இந்த சம்மே ஓவர். ஓகே. 41th சம். 41th சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒரு தொகை இருக்குது. 24 ஆண்டுகளில் தனி வட்டி விகிதத்தில் 4 மடங்கு ஆகிறது எனில் வட்டி விகிதம் காண்க. ஒரு தொகை இருக்குது, அது 24 ஆண்டுகளில் 4 மடங்கு 4 மல்டிப்புளாக மாறுது. ஓகேவா? அப்போ இதுக்கான ஃபார்முலா என்ன? 400 மாறுமா? 4 மடங்குனா 400. இதிலிருந்து 100 கழிச்சிட்டா என்ன கிடைக்குது? 300ன்னு கிடைக்குது. அப்போ 300ன்றது தான் ஆன்சர். ஓகே. 300ன்றது தான் இந்த ஃபார்முலாவில் போடணும். ஓகேவா? அப்போ என்னோடைய வேல்யூ 24. R 300. இது 12 டைம்ஸு, இது 150. 3 4s are 12, 5 3 5s are 15. ஓகேவா? 2 டேபிள் அடிச்சுன்னா 25. இப்போது R ஈக்குவல் டு 25/2. ஓகே. இந்த 2 வந்து பார்த்தோன்னா இது டிவைடில் போயிடுது. இப்போ R ஈக்குவல் டு 1 2 ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 1ன்னு இருக்குது மிக்சட் ஃப்ராக்ஷனில். அப்போ என்ன கிடைக்குது? அதாவது 24 2s are சாரி 12 2s are 24. 12 2s are 24. இப்போ ரிமைனிங் 1ன்னு இருக்குது. அப்போது 1/2. புரியுதா? இந்த மிக்சட் ஃப்ராக்ஷன் எப்படி எழுதுறேன்னு புரியுதா? ஒன்றும் இல்லை, 12ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 12ஆல் கேன்சல் ஆகிடுது. ரிமைனிங் வந்து பார்த்தோன்னா 1 மட்டும் நிற்குதா? அப்போ 1 மேலே எழுதிக்கணும். டிவைடில் வந்து பார்த்தோன்னா இந்த எந்த நம்பர் டிவைடில் இருக்குதோ அது எழுதணும். ஓகேவா? இதெல்லாம் பர்சன்டேஜ் பார்த்துட்டு வாங்க. பர்சன்டேஜ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கான வேல்யூலாம் என்னன்னு புரியும். ஓகேங்களா? நான் என்னென்ன சொல்கிறேன்ட்டு. குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசலானது ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில் 4 மடங்கு ஆகிறது. அதே அசலானது அதே ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி விகிதம் என்ன அப்படி கேட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி சம்மெல்லாம் நம்ம ஒரே ஒரு இது மட்டும் கண்டுபிடிச்சோம். ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் கண்டுபிடிச்சோம். இது 2 ஸ்டெப்பாக போகும். ஒன்றும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளில் ஒரு அசல் வந்து பார்த்தோன்னா இருக்குதான், அது ஆண்டுக்கு 5% வட்டி விகிதத்தில், அப்போ R ஈக்குவல் டு 5% வட்டி விகிதத்தில் 4 மடங்கு ஆகிறது. இதோட ஒரு கொஸ்டின். ஓகேவா? 4 மடங்கு ஆகிறது அப்படின்ட்டு கொடுத்துட்டானா, அப்போது NR ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கான்? 4 மடங்குன்னு கொடுத்துருக்கான். 4 மடங்குனா 400. 400 மைனஸ் 100. அப்போ என்ன வரும்? 300ன்னு எழுதுமா? அப்போ என்னோடைய வேல்யூ தெரியாது. ஆரோடைய வேல்யூ 5 300. ஓகே. 6 5s are 30. ஓகே. N ஈக்குவல் டு 16 கண்டுபிடிச்சாச்சு. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. அதே அசலானது, இதே அசல் தான் அதே ஆண்டுகளில் 60 ஆண்டுகளில் தான் போடுறோம். 60 ஆண்டுகளில் 8 மடங்காக வேண்டுமெனில் தனி வட்டி விகிதம், இதுக்கான R வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறான். அப்போது இது பாருங்கள், இது எப்படி எழுதலாம்? NR ஈக்குவல் டு 8 மடங்கு ஆகுதுன்னு கொடுத்துட்டான். 8 மடங்கு ஆகுதுன்னா 800 மைனஸ் 100. அப்போ என்ன கிடைக்கும்? 700ன்னு கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? 8 மடங்கு ஆகுதுன்னு கொடுத்துட்டான். 800ன்னு கிடைக்கும். 800 மைனஸ் 100 700. ஓகேவா? இப்போ என்னோடைய வேல்யூ 60. ஏற்கனவே கண்டுபிடிச்சேன் இல்லையா? 60. அந்த 60 இங்கே அப்ளை பண்ணுங்கள். 60 அப்ளை பண்ணிட்டா ஆறுக்கு 6 வரும். அப்புறம் 700ன்னு கிடைக்குமா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுமா? 3 டேபிளில் போடலாம். சாரி 2 டேபிளில் போடலாம். 35. இப்போ R ஈக்குவல் டு 35 டிவைட்
3 ஓகேவா? இப்போ 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா இது 1 டைம்ஸு, இது மறுபடியும் 1 டைம்ஸ் அடிக்கலாம். அப்புறம் ரிமைனிங் 2 இருக்குது. 2 டிவைடில் எந்த நம்பர் 3ஆல் டிவைட் பண்ணோம், அதனால் லெவல் 2/3ன்னு வந்துச்சு. புரியுதா? இதுக்கு முன்னாடினா இந்த ஒரே ஒரு கான்செப்டோட முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஆனால் வந்து பார்த்தோன்னா இது 2 கான்செப்ட். இப்போது இதில் வந்து பார்த்தோன்னா 6ன்னு கண்டுபிடிச்சிட்டா இப்போ வந்து பார்த்தோன்னா n கொடுத்துட்ருப்பான். 6 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இங்கே இந்த இடத்துல அப்படியே மாற்றி கொடுத்துருப்பான். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துட்டான், ஃபஸ்ட்டு 6 கொடுத்துட்டான், n கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் இதில் 6 கேட்டிருக்கான் கொஸ்டினா, இந்த எண்ணை வந்து பார்த்தோன்னா இந்த கொடுத்துருக்க கண்டுபிடிச்ச நம்பரை வச்சு மூவ் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் சம்மு. இந்தமாரி தான் இன்டெரக்டாக கேட்பான். டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்கறதுனா இந்தமாரி தான் இன்டெரக்டாக கேட்பான். 43வது சம்மு. தனி வட்டியில் ஒரு தொகை 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறது. 20 வருஷத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு தனி வட்டி விகிதத்தில் 3 மடங்காக ஆகிறது தான். அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்? இதேமாரி 2 கான்செப்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற கான்செப்ட் மட்டும் ஃபஸ்ட் இதில் பார்த்தலாமா? n = 20 இயர்ஸா 20 வருடத்தில் 3 மடங்கு ஆகிறதுன்னு கொடுத்துட்டான். அப்போ 3 மடங்குனா 300ன்னு வருமா? இதிலிருந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், 100 கழிச்சிக்க சொல்லியிருக்கேன். 100 கழிச்சிக்கிட்டா NR = 200 ஓகேவா? 300ன்னு எழுதிட்டு போகிறீங்க. 3 மடங்குனா 300ன்னு எழுதிட்டு போகிறீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மொத்த இதுவுமே ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் கண்டிப்பாக இது மிஸ்டேக் ஆகும். எப்படியாப்பட்டவங்களா இருந்தாலும் கொஞ்ச நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் இந்த சம்மை விட்டு போனீங்கன்னா இந்த இடத்துல தான் தப்பு பண்ணுவீங்க. ஓகேங்களா? இது நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. ஓகேங்களா? இப்போ என்னோடைய வேல்யூ 20 6 போட்டாச்சு. இப்போது 200. இப்போ 0க்கு 0 கேன்சல். 2 10s are 20. அப்போ R = 10%. R = என்னது 10%ன்னு வந்தாச்சு. இப்போது இந்த 10% வச்சு அடுத்த ஸ்டெப்பை நகர்த்த போகிறோம். அதே தொகை அதே வட்டியில் எவ்வளவு காலத்தில் 2 மடங்கு ஆகும்? புரிஞ்சுதா? அதில் வந்து பார்த்தோன்னா என்ன கொடுத்துட்டான், இதுக்கு முன்னாடி சம்மல எண்ணை கண்டுபிடிச்சோம், 6 வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக கேட்டிருந்தான். இதில் வந்து பார்த்தோன்னா 6 கண்டுபிடிச்சிட்டோம், எண்ணை வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக கேட்டிருக்கான். NR = என்ன கொடுத்துட்டான், 2 மடங்கு ஆகும்னு கொடுத்துட்டான். அப்போ 2 மடங்குனா 200. 200 - 100 100. ஓகேவா? இப்போ எண்ணுக்கான வேல்யூ என்ன தெரியாது. அப்போ என்னன்னு வச்சுக்கலாமா? R வந்து பார்த்தோன்னா 10%ன்னு இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த கண்டுபிடிச்ச வேல்யூ தான் போடணும். இதுக்கு முன்னாடி நம்ம என்னன்னு கொடுத்துருக்கானே கொஷனில் அதை வச்சு போடலாம் அப்படின்லாம் அங்கே நினைக்கக்கூடாது. நம்ம எது கண்டுபிடிச்சோமோ அதை வச்சு தான் சம்மை நகர்த்திட்டு போகணும். = 100. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். n = 10. ஓகேவா? n = 10 தான் இதுக்கான ஆன்சர். ஓகேவா? இதோட இந்த மாடல் முடியுது. ஓகே, இதோட இந்த மாடல் முடியுது. ஓகேவா? ரொம்ப ஈஸியான மாடல். நம்ம இது 2மே பார்த்தது வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஈஸியான மாடலு இந்த வீடியோவில் பார்த்தது. அதுக்கு ஆனால் என்னன்னா ப்ராக்டிஸ் இருக்கணும். அதில் மேஜர் மிஸ்டேக்ஸ் வந்து பார்த்தோன்னா கவனச்சிதறலில் தான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தோன்னா ஃபார்முலாலாம் கிடையாது. கவனச்சிதறலில் தான் இது தப்பு பண்ணுவீங்க. அது பண்ணாதிருந்தாலே இந்த 2 மாடல்ஸையும் ஈஸியாக போட்டுடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மாடல்ஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குது சார் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.